ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறார். அப்போ ஒரு நோக்கத்தோடு ஒரு குடும்பத்துல நம்மை பிறக்க வைத்திருக்கிறார். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், அவனை பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும், அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகளின் மேலும் ஆளும்படி வைப்பேன், அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், என் இரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான், நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன், என் கிருபையை என்றென்றைக்கு அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும், அவன் சந்ததி என்றென்றைக்கு நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். தாவீதையும் சரி அவனுடைய சந்ததியை குறித்து அவனுக்கு பின்பாக வரப்போகக்கூடிய அந்த ராஜாங்கத்தை குறித்து என்றென்றைக்கும் இருக்கும்படியா அங்கே ஏற்கனவே அங்கே இன்னொரு இடத்துலையும் சொல்லி இருக்கிறாரு, உனக்கு அரசாளும் குமாரர் இல்லாமல் போவதில்லை. அதனால தான் தாவீது நிமித்தம் இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அந்த யூதயாவில் அவனுடைய குமாரன் அவனுடைய குமாரன் அவனுடைய குமாரன் ராஜாங்கத்தில் அங்கே கர்த்தர் வைத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தாவீதின் குமாரனாக இயேசு பிறந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தரே அவனோடு கூட இருந்து அவனை அபிஷேகித்து பலப்படுத்தி அவனுடைய சத்துருக்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்து அவனுக்கு இவ்வளவு பெரிய அவனுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையா கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லப்படும். அந்த அளவுக்கு கர்த்தர் அவன் மீது அவனுடைய சந்ததியின் மீது அவர் அக்கறையுள்ளவராக இருந்து அவரை வழி நடத்தினதுனால தான் கடைசியா தன்னுடைய குமாரனுக்கு அவர் புத்துமதி சொல்றாரு. இப்ப சங்கீதம் 92வது சங்கீதம் 12வது வசனத்திலிருந்து, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள், கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள்.